இந்த புத்தகத்தை கொஞ்சம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே குறிப்பாக இதில் 2-3 நூல்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குறிப்பாக இந்த தாய் வீடு எம்ஜிஆர் ஐயாவை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம். இது எழுத சொன்னது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க எழுத சொல்கிறாங்க. ஐயாவை கூப்பிட்றாங்க, ஒரு நாள் போயஸ் கார்டனுக்கு போகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவ்வளவு எழுதுறீங்களே, புக்காக கொஞ்சம் போட்டிங்கன்னா மக்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும், எம்ஜிஆர் ஐயாவை பற்றி தெரிவிப்பதற்கு வசதியாக இருக்கும். அம்மா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை 2 பகுதியாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயா அவருடைய குலத்திலிருந்து எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய தாத்தா அம்மா அவங்க கேண்டீனில் இருந்தது, அந்த சார்ட்டோடு ஆரம்பித்து எம்ஜிஆர் ஐயாவுடைய மொத்த குடும்பத்தையும் ட்ரேஸ் பண்ணி அரசியல் வரும் வரை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கும் வரை இந்த புத்தகம் இருக்கு. முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதுமாக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே நாம பேசுவோம், எம்ஜிஆர் ஐயா திமுகவுடைய பொதுக்குழுவில் சொத்து கேட்டாங்க, கணக்கு கேட்டாங்க, அதனால தான் எம்ஜிஆர் ஐயா வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக எம்ஜிஆர் ஐயா சொன்ன வார்த்தைகள், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் நான் என்ன பேச போகிறேன், யாருக்கிட்ட கணக்கு கேட்க போகிறேன், நான் என்ன கேள்விகள்லாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ஐயா சொன்னதெல்லாம் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக இந்த புத்தகத்தில் தான் நான் படித்திருக்கின்றேன். மற்றபடி அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஐயாவுடைய அற்புதமான புரட்சி தலைவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ், ஒரு நல்ல மனிதனுடைய அழகு, அந்த மனிதன் தனிப்பட்ட முறையிலும் எப்படி வாழ்கின்றான் என்று அதெல்லாம் தனித்தனி சாப்டராக போட்டு ஒரு விஷயமாக சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக புரட்சி தலைவர் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை எல்லாம் நம்ம எடுக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். இதனுடைய 2வது பிரதி அது நிச்சயமாக ஐயா அவர்கள் 41வது புத்தகமாக விரைவில் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க.